வணக்கம். ரொம்ப சின்னதா இருந்தாலும் நம்ப முடியாத அளவுக்கு ஆழமான ஒரு ஆன்மீக செய்தியோட தெளிவான விளக்கத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம ஆன்மீக பயணம் எப்பவுமே எந்த தடையும் இல்லாம நேர்கோட்டுல போறது கிடையாது இல்லையா? அதுல நிறைய தடைகள், எதிர்பாராத அற்புதங்கள்னு எல்லாமே இருக்கும். சில நேரங்கள்ல நாம ரொம்ப சோர்வடைஞ்சிடுவோம். அப்போ நம்மள தட்டி எழுப்ப சில ஊக்கமளிக்கும் வார்த்தைகள் தேவைப்படும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் இன்னைக்கு நாம அலச போறோம். நம்ம வாழ்க்கையில வரப்போற போராட்டங்களுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கத்தையும் கிடைக்க போற பெரிய வெற்றியையும் இந்த செய்தி ரொம்ப தெளிவா விளக்குது. உங்க கவனத்தை முழுமையா இங்க கொடுங்க. ஏன்னா இது கண்டிப்பா உங்க பார்வையை முற்றிலுமா மாத்த போகுது. இந்த மூலச் செய்தியை எந்த மாற்றமும் இல்லாம நான் அப்படியே வாசிக்கிறேன், கவனிங்க. ஆண்டவர் நமக்கு மாற்றத்தையும் உயர்வையும் தருவதற்கு ஆண்டவர் ஆசைப்படும்போது, இன்னொரு பக்கத்துல சத்ரு ரொம்ப போராடுவான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை எப்பொழுதுமே நம்ம அதை விட்டுறவே கூடாது. அதை முழு மனதோட நம்ம பிடிச்சு தாங்கி சகித்து ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே ஒப்பு கொடுத்து அப்படி கடந்து போகும்போது ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்கிறவர். சரி, இப்போ நம்ம இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். மேலோட்டமா பார்க்கும்போது இது ஏதோ நீளமான ஒரே ஒரு வாக்கியம் மாதிரி தெரியலாம். ஆனா மனுஷ வாழ்க்கையோட மொத்த ஆன்மீக போராட்டமும் அதுல எப்படி தப்பிச்சு நிக்கணுங்கிற வழிமுறையும் கடைசியா கிடைக்க போற மாபெரும் வெற்றியும் இதுக்குள்ளேயே அடங்கியிருக்கு. பகுதி 1. தேவனுடைய ஆசை, மாற்றமும் உயர்வும். எந்த ஒரு பெரிய கதையும் ஒரு நோக்கத்தோடு தான் ஆரம்பிக்கும். நம்ம ஆன்மீக பயணத்தோட இந்த அத்தியாயமும் அப்படிதான் தொடங்குது. உங்களை பத்தின தேவனோட மேலான நோக்கத்தை மையமா வச்சுதான் இது ஆரம்பிக்குது. இந்த செய்தியில இருக்கிற மிக முக்கியமான வார்த்தைகளை கவனிச்சிங்களா? மாற்றம், அப்புறம் உயர்வு. நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே தேங்கி நிக்கணும்னு கடவுள் ஒருபோதும் விரும்ப மாட்டாரு. மாறா, இப்ப இருக்கிற நிலையை விட ஒரு சிறப்பான இடத்துக்கு நீங்க போகணும்னு தான் அவர் ஆசைப்படுறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? தேவன் உங்க வாழ்க்கையில அர்த்தமுள்ள மாற்றத்தையும் அதோட சேர்ந்த ஒரு உயர்வையும் கொண்டு வர விரும்புறாரு. நீங்க ரொம்ப நாளா ஒரு வேலைக்காகவோ குடும்பத்துல ஒரு நல்ல முடிவுக்காகவோ காத்துட்டு இருக்கலாம். அந்த நல்ல மாற்றத்தை உங்களுக்கு தரணுங்கிற ஆசை முதல்ல தேவனிடமிருந்து தான் தொடங்குதுங்கிறத இந்த செய்தி நமக்கு உறுதியா சொல்லுது. பகுதி 2. சத்ருவின் போராட்டம், கடுமையான எதிர்ப்பு. ஆனா இங்கதான் கதையில ஒரு பெரிய திருப்பம் வருது. உங்களுக்கு ஒரு உயர்வு வரப்போகுதுன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே ஒரு பெரிய எதிர்ப்பும் உருவாகும். நீங்க எப்பவாவது இதை கவனிச்சிருக்கீங்களா? நீங்க உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு முடிவெடுக்கும் போதுதான் முன்னெப்போதைய விட நிறைய புது புது பிரச்சனைகள் முளைக்கும். திரைக்கு பின்னாடி நடக்கிற அந்த ஆன்மீக போராட்டத்தை இது ரொம்ப தத்ரூபமா விளக்குது. ஒரு பக்கம் உங்க உயர்வுக்காக தேவனுடைய ஆசை இருக்கு, இன்னொரு பக்கம் அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிற சத்ருவின் கடுமையான போராட்டம் இருக்கு. இது அச்சு அசலா ஒரு கயிறு இழுக்கும் போட்டி மாதிரி தான். நீங்க தேவனை நோக்கி ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கும்போது உங்களை பின்னாடி இழுக்க ஒரு பெரிய சக்தி செயல்படும். நீங்க சந்திக்கிற அந்த எதிர்பாராத தடைகள் எதுவுமே தற்செயலா நடக்கிறது கிடையாது. அது எல்லாமே உங்க உயர்வை தடுக்கிறதுக்கான நேரடி தாக்குதல்கள் தான். அப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிட்டு இருக்கிற நாம என்ன பண்றது? அதுதான் இதுல இருக்கிற மிக முக்கியமான பாயிண்ட். அதை விட்டுறவே கூடாது அப்படின்னு இந்த மூலச்செய்தி ஆணித்தரமா சொல்லுது. உங்க வாழ்க்கையில பிரச்சனை அதிகமாகும்போது, அப்பாடா சாமி, இது நமக்கு வேண்டாம், இது செட் ஆகாதுன்னு பின்வாங்க தான் நமக்கு முதல்ல தோணும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? போராட்டம் எப்போ கடுமையா இருக்கோ அப்போ உங்க உயர்வு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் எந்த சூழ்நிலையிலையும் உங்க நம்பிக்கையை கைவிடவே கூடாதுன்னு இங்க ரொம்ப அழுத்தமா வலியுறுத்தப்படுது. பகுதி 3. சகிப்புத்தன்மையின் 5 செயல்கள். விட்டுறவே கூடாதுன்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா பிராக்டிக்கலா அதை எப்படி பண்றது? சவாலான நேரங்கள்ல நாம எப்படி தப்பிச்சு நிக்கிறது? அதுக்கான மாஸ்டர் பிளான் தான் இந்த சகிப்புத்தன்மையின் 5 செயல்கள். இது வெறும் தத்துவம் கிடையாது, இது ஆன்மீக ரீதியா தாக்கு பிடிக்கிறதுக்கான ஒரு செய்முறை. அந்த செயல்களுக்கு போறதுக்கு முன்னாடி நாம எந்த மனநிலையில அதை செய்யணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கான அடித்தளமே இந்த வார்த்தை தான், முழு மனதோட. அரைகுறை ஈடுபாட்டோடு செய்யற எந்த ஒரு காரியமும் கடுமையான போராட்டங்களுக்கு முன்னாடி தாக்கு பிடிக்காது. ஒரு விஷயத்துக்காக முழுமையா உங்களை நீங்க அர்ப்பணிக்காத வரைக்கும் அந்த சவால்களை உங்களால எதிர்கொள்ளவே முடியாது. இது ஏதோ உடல் ரீதியான சகிப்புத்தன்மை மட்டும் இல்லைங்க, இது உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரவேண்டிய ஒரு நிலைப்பாடு. சரி, அடுத்த பகுதிக்கு போவோம். இது எப்படி ஒன்னொன்னா பில்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த 5 வார்த்தைகளையும் நல்லா கவனிங்க. முதலாவது, பிடிச்சு. உங்களுக்கான வாக்குத்தத்தத்தை நழுவ விடாம கெட்டியா பிடிச்சுக்கோங்க. 2வது, தாங்கி. போராட்டம் தர்ற வலியையும் பாரத்தையும் உங்க தோள்கள்ல தாங்கிக்கோங்க. 3வது, சகித்து. சில அவமானங்களோ தாமதங்களோ வரும்போது பொறுமையை இழக்காம சகிச்சுக்குங்க. 4வது, ஸ்பெண்ட் பண்ணி. அதாவது உங்களோட நேரத்தை, உழைப்ப, ஜபத்தை அதுக்காக முதலீடு பண்ணுங்க. 5வது மற்றும் இறுதியா, ஒப்பு கொடுத்து. இத்தனை செஞ்ச பிறகும் எல்லாம் என் கையில இல்ல, தேவனே உங்கள் சித்தப்படி நடக்கட்டும்னு முழுமையா உங்களை அர்ப்பணிச்சிடுங்க. இதுதாங்க அந்த சர்வைவல் கைடு. பகுதி 4. இறுதியான பெரிய அற்புதம். இந்த 5 கடினமான படிகளையும் நாம தாண்டி வரும்போது கண்டிப்பா ரொம்ப சோர்வா ஃபீல் பண்ணுவோம். ஆனா இதோட நம்ம பயணம் முடிஞ்சிரல.
கதையோட உச்சக்கட்டத்தை இப்போ நாம நெருங்கிட்டோம். இவ்ளோ பெரிய போராட்டத்துக்கும் இவ்வளவு சகிப்புத்தன்மைக்கும் என்ன பலன் கிடைக்க போகுது? அப்படி கடந்து போகும்போது அப்படின்னு இந்த செய்தி சொல்லுது, இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் சும்மா தானா நடந்துராது. நாம பார்த்த அந்த 5 சகிப்புத்தன்மையின் செயல்களையும் யார் ஒருத்தர் முழு மனதோட வெற்றிகரமா கடந்து வராங்களோ அவங்களுக்கு மட்டுமே அடுத்த கதவு திறக்கப்படுது. வழிகளை கடக்காம வெற்றிகளை சுவைக்க முடியாதுங்கிறத இந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப அழகா சுட்டிக்காட்டுது. அந்த வழியை கடந்து வர்றதுதான் இங்க ஒரே நிபந்தனை. அந்த பாதையை கடந்து நீங்க வெளியே வரும்போது உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய அற்புதம். ஆமாங்க, தேவனே இறங்கி வந்து நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான அற்புதத்தை செய்வாங்கிறத இந்த செய்தி ரொம்ப உறுதியா சொல்லி முடிக்குது. போராட்டம் எந்த அளவுக்கு பெருசோ அதை விட பல மடங்கு பெருசா உங்க அற்புதமும் உங்க உயர்வும் இருக்கும். உங்க கண்ணீருக்கும் நீங்க பொறுமையா காத்திருந்த காலத்துக்கும் தேவன் கொடுக்க போற மிகப்பெரிய பரிசு இதுதான். இப்போ இந்த ஆழமான விளக்கத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த செய்தியிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிட்ட உண்மைகளை வச்சு உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி இதுதான். உங்க உயர்வுக்காக போராட்டம் வரும்போது உங்க அற்புதத்துக்காக முழு மனதோட சகித்திருப்பீங்களா? போராட்டம் அப்படிங்கிறது உங்க உயர்வுக்கான அறிகுறி என்பதை மட்டும் எப்பவும் மறக்காதீங்க. அதை நழுவ விடாம பிடிச்சு தாங்கி சகித்து முழுமையா ஒப்பு கொடுங்க. உங்களுக்கான அற்புதம் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு. இந்த உறுதியான சிந்தனையோட இன்றைய விளக்கத்தை நாம நிறைவு செய்யலாம். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்திருக்குன்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம்.